ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி வேக வைக்காத ஸ்வீட் கார்ன் ஒரு பவுல் எடுத்துட்டுருக்கேன். இப்போ நான் இதை கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடுறேன். அரைச்சின்னு வந்துட்டு அப்புறம் வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். இப்போ நான் அரைச்சின்னு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த ஸ்வீட்கான அரைச்சின்னு வந்துட்டேங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். தண்ணி சேர்க்காமே இவ்வளோ தளராக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவு கோர்ஸ் பேஸ்ட் இருந்தால் போகிறோம். இப்போ நான் இதை இந்த மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, பொடியாக நறுக்கிய 2 பெரிய வெங்காயம், கட் பண்ண கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின இஞ்சி, காரத்துக்கு 2 பெரிய பச்சை மிளகாய் நறுக்கின்னு இருக்காங்க, தேவையான அளவு உப்பு. இவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் இப்போ ஆட் பண்ண வேண்டாம். தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக மாவு பிசைஞ்சுக்கோங்க. இந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணதும் இல்லையா, எல்லாத்தையும் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. நான் இப்போ தண்ணியே சேர்க்கலைங்க. நம்ம இந்த ஸ்வீட் கார்னில் இருந்த அந்த தளராக இருந்தது இல்லையா, அதுலேயே நான் எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிருக்கேன். ஸோ இந்த அளவு இதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வடை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எண்ணெய் வச்சுருக்கேன், வடை போட்டு நான் காமிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி எடுத்துங்க. இப்போ நான் ஒரு வடையாக தட்டி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுங்க, நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் கார்ன் வடை வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு இது பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். டீ காஃபி போடுற நேரத்தில் இதோட டீ காஃபியோட சர்வ் பண்ணலாம். பார்த்தா தெரியும், நல்லா உள்ளே வெந்திருக்கு, மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. நீங்களும் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.